முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் செயல்பாடு, எந்தெந்த பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டும் என்பது குறித்து விவாதிக்க வாய்ப்பு. சென்னை ராயப்பேட்டையில் பிங்க் நிறத்தில் ஜொலித்த அதிமுக தலைமை அலுவலகம். சர்வதேச மகளிர் தினத்தை குறிக்கும் வகையில் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம். இந்தி மொழியை படித்து ஒன்றுமாக போவதில்லை என திமுக எம்பி கனிமொழி ஆவேசம். டெல்லியில் இருக்கும் தமக்கு இந்தி தெரியாததால் எந்த கஷ்டமும் இல்லை என விளக்கம். இன்னைக்கு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட போறீங்க, உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் படித்ததில்லை. ஆனால் நீங்கள்லாம் படிக்கிறீங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹிந்தி படித்து என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்கே படிச்சிங்களான்னு தெரியாது. ஆனால் என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் டெல்லியில் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை. யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ் மாணவர்கள் தேர்ச்சி குறைந்ததற்கு இந்தி தெரியாதது காரணம் அல்ல. பாஜக ஆட்சிக்கு வந்து பாடத்திட்டம், கல்வி முறையில் மாற்றம் செய்ததே காரணம் என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் சாடல். தமிழ்நாடு உடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருச்சு, அதுக்கு ஹிந்தி இல்லாதது தான் காரணம் அப்படின்னு ஒரு ரொம்ப வேகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தார். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மற்ற படிப்புகளெல்லாம் எப்படி அவங்க இது பண்ணாங்களோ அதே மாதிரி யூபிஎஸ்சியும் முற்றிலுமாக அவங்க பணக்காரர்களுக்கான ஒரு சர்வீஸாக மாற்றிட்டாங்க. யுபிஎஸ்சி தேர்வில் தமிழக மாணவர்கள் தேர்ச்சி பெறும் சதவீதம் குறைந்திருப்பதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் காரணம். மத்திய அரசு காரணமல்ல என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us passed civil service? Last year Tamil Nadu 45, 10 years back we were at 120. How many of us get into medical colleges, IITs, how many of us get into it? Tamil Nadu has become one of the state which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu Education Minister not looking at that? மேகதாது அணை கட்ட ஆட்சேபனை இல்லை என தமிழக அரசு தெரிவிக்காவிட்டால் கர்நாடகாவில் தமிழ் திரைப்படங்கள் ஓடாது. அத்திப்பள்ளி பகுதியில் மறியலில் ஈடுபட்டு தமிழகத்திற்குள் நுழைய முயன்ற வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்டோர் கைது. மேகதாது அணை கட்ட தீவிரமாக முயன்று வரும் கர்நாடகாவை தடுக்காமல் மத்திய அரசும் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை கைவிடுவதாக அறிவிக்கும் வரை கர்நாடக அரசுடன் தமிழக அரசு எந்தவித உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தல். மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஹெலிகாப்டரில் பறந்து வந்தாலும் பதவி கிடையாது. விஜயின் வளர்ச்சிக்கு உழைத்தவர்களுக்கு மட்டுமே பதவி என பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திட்டவட்டம். தலைவர் தளபதி கொடிய அன்று முதல் இன்று வரை யார் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும். நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, மற்ற கட்சியிலிருந்து எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கின்னு அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள்.
அரசு பேருந்துகளை சிறப்பாக இயற்றிய மாநிலங்களுக்கு தேசிய பொது போக்குவரத்து விருதுகள் அறிவிப்பு. 19 விருதுகளை வாங்கி குவித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் அசத்தல். சென்னை கடற்கரை கோடம்பாக்கம் இடையே இன்று காலை முதல் மாலை வரை புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டிற்கு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. வழக்கறிஞர் தொழில் உன்னதமான தொழில், வர்த்தக தொழில் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். நிலப்பிரச்சினை வழக்கில் தவறான நடத்தையுடன் செயல்பட்ட வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்தில் டாடா ஏஸ் வாகனமும் 2 கார்களும் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது சிறுமி பலியான சோகம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியல். போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிய போது பெண் கவுன்சிலருக்கு கால் முறிந்ததால் பரபரப்பு. இளம் விஞ்ஞானி விருது வாங்கிய பெண் உதவி கேட்டு சென்ற இடத்தில் நடந்த கசப்பான சம்பவம். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் பாஜக நிர்வாகி பெயர் குறிப்பிடாமல் இளம்பெண் பரபரப்பு புகார். கூப்பிட்டாங்க, பிஜேபியில் தான் கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அவங்கள அதோடய கட் பண்ணிட்டேன். பிஜேபியில் 2 டைம் நடந்திருக்கு. உறுப்பினராக இல்லைங்க சார். இந்த ப்ராஜெக்டுக்காக ஆனர் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்போ போனப்போ தான் அண்ணாமலை சாரெல்லாம் நான் மீட் பண்ணேன், பேசினேன். பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு என்னை கூட்டிகிட்டு போனவங்க சார். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியத்திலைங்க சார். இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை. வெளிநாடு தப்பிச் சென்ற இளைஞர் 5 ஆண்டுகளுக்கு பின் சென்னை திரும்பிய போது கைது. தூத்துக்குடியில் அரசால் தடை செய்யப்பட்ட 5000 கிலோ கடல் அட்டைகள், 2000 லிட்டர் மானிய விலை டீசல் பறிமுதல். குடோனில் பதுக்கி வைத்திருந்த 2வரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாட்டிற்கு இடம் கேட்டு சடலத்தை புதைக்காமல் மக்கள் தர்ணா போராட்டம். 1 வாரத்திற்குள் இடம் ஏற்படுத்தி தரப்படும் என துணை வட்டாட்சியர் உறுதி. தமிழகத்தில் 2 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக ஈரோட்டில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் சுட்டெரித்த வெப்பம். நிலவில் உறைபனி இருப்பதை சந்திரயான் 3 விண்கலம் உறுதி செய்திருப்பதாக இஸ்ரோ தகவல். மேலும் ஆய்வு செய்தால் உறைபனி ஏற்பட்ட காரணத்தை கண்டறிய முடியும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை. காங்கிரஸில் இருந்து கொண்டே பாஜகவிற்கு வேலை செய்பவர்களை களையெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே பேசிய ராகுல் காந்தி எச்சரிக்கை. मुझे बताओ, मैं गुजरात को समझना चाहता हूं, मैं गुजरात की जनता से रिश्ता बनाना चाहता हूं. இஸ்ரேல் பெண் உள்ளிட்ட 2 பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கர்நாடக மாநிலம் ஹம்பியில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார். தண்டனையின்றி ஒரே ஒரு கொலை செய்ய பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும். உலக மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவரிடம் மகாராஷ்டிராவின் சரத்பவார் அணி தேசியவாத காங்கிரஸ் பெண் தலைவர் ரோஹிணி கட்சே பரபரப்பு கோரிக்கை. மகாராஷ்டிராவில் கில்லியன் பேர் சிண்ட்ரோம் என்ற அரிய வகை நரம்பியல் நோயால் 225 பேர் பாதிப்பு. 12 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல்.
கேரளாவில் 27வது நாளை எட்டிய ஆஷா பணியாளர்களின் போராட்டம். ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன்கள் உள்ளிட்டவற்றை வழங்க வலியுறுத்தல். புனேவில் பரபரப்பான சாலையின் நடுவே BMW காரை நிறுத்திவிட்டு சாலை சந்திப்பில் சிறுநீர் கழித்த ஓட்டுநர். பொது இடத்தில் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்ட இளைஞர் கைது. லடாக்கின் கார்கில் பகுதியில் மலை போல் குவிந்து கிடக்கும் பனி. சாலையில் குவிந்து கிடக்கும் பனிக்குவியலை அகற்றும் பணி தீவிரம். ICC சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வெல்லப்போவது யார்? இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்தியா வெல்ல வேண்டும் என வாழ்த்து. ஒடிஷாவின் புரி கடற்கரையில் அசத்தலான மணல் சிற்பம் வரைந்து வாழ்த்திய சுதர்ஷன் பட்நாயக். சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை முன்னிட்டு 5000 கோடி ரூபாய் அளவுக்கு சூதாட்டம் நடத்தியதாக டெல்லியில் கும்பல் கைது. துபாயில் நடக்கும் சூதாட்டத்தில் பாகிஸ்தானில் பதுங்கி வாழும் நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிமின் டி கும்பல் ஈடுபட்டுள்ளதாக தகவல். மகளிர் பிரீமியர் லீகில் உத்தரப்பிரதேசத்திடம் போராடி வீழ்ந்த நடப்பு சாம்பியன் பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடம் பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் வெளியேறியது. மகளிர் பிரீமியர் லீகில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய 3 அணிகள் டெல்லி, குஜராத், மும்பை அணிகள் தகுதி பெற்றன. முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை கடலில் நடைபெற்ற படகு போட்டி. அலைகளுக்கு நடுவே சீறிப்பாய்ந்த படகுகளை கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரம். நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தல் வழக்கு CBIக்கு மாற்றம். சர்வதேச நெட்வொர்க் சம்பந்தப்பட்டிருப்பதால் மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரணை. இருபத்தி 5வது சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம். சினிமா பிரபலங்களின் வருகையால் விழா கோலம் பூண்டது ஜெய்ப்பூர். உத்தரப்பிரதேசம் மதுரா மாவட்டத்தில் உள்ள பார்சானா நகரில் ஆண்களை கட்டையால் அடித்து ஹோலி கொண்டாடிய பெண்கள். குறும்பு செய்த கண்ணனை ராதை லத்தியால் அடித்து விரட்டியதை நினைவு கூறும் கொண்டாட்டம்.